லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிகை ஆஃபர் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை. மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடக்குது. பிரதமருடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சி விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அவரும் பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி பிரச்சாரம் செய்றாங்க. அது தொடர்ந்து பிரதமருடைய பரப்புரை எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லணும். எதிர்க்கட்சிகளுடைய அவங்க குறை சொல்கிறாங்கிறத விட நம்முடைய நாட்டினுடைய பிரதமருக்குண்டான ஒரு தகுதியோடு அவருடைய செயல்பாடுகள் இருக்கணும், அவருடைய பேச்சுகள் இருக்கணும். தொடர்ந்து அவர் பிரிவினையை தூண்டுற மாதிரியும் ஜாதியும் மதத்தை சொல்லி அவர் வாக்குகள் சேகரிக்கிறதும் இதுவரைக்கும் இந்த நம்முடைய இந்திய நாட்டு வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு பிரதமருடைய பிரச்சாரத்தை நம்ம கையாண்டதில்லை. இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு செயல். அதாவது தேர்தலோட விதிமுறைகள் படி நீங்கள் மதத்தை வச்சு ஜாதியை வச்சு சுட்டி காட்டி பரப்புரை பண்ணக்கூடாதுன்னு எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்டே இருக்குது. ஆனால் தொடர்ந்து ஒரு நாளில் 2 நாளில் அது நாளாக அது மாதிரியுடைய பிரச்சாரம் மோசமாக தான் போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியும். இது குறித்து தேர்தல் ஆணையத்தினுடைய எல்லா எதிர்க்கட்சி தலைவரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து அதை கண்டித்து அவருடைய நம்முடைய பிரதம மந்திரிக்கு மோடி அவர்களுக்கு இது வரைக்கும் கூட இல்லை. பொதுவாக பாஜகங்கிற இயக்கத்துக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களே தவிர நம்முடைய பிரதம மந்திரி மோடி அவர்கள் இப்படி பேசக்கூடாது, இந்த மாதிரி செயல்படுவது சரியல்லங்கிற அந்த ஒரு இதை எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இது வரைக்கும் சொல்லலை. அது ஒருதலை பட்சம் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்பட்டு இருக்கு. அதோடைய இதுதான். அதாவது அவங்க தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்கட்ட தேர்தல் முடியும் போதே இங்கே நம்மளுடைய இந்தியா கூட்டணிக்கு ஒரு அமோகமான ஒரு வரவேற்பு இருந்து நம்ம எல்லாரும் பார்க்க முடியும். குறிப்பாக தமிழ்நாட்டில் புதுவை உட்பட 40லையும் நம்மளுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ்லையும் பார்க்கும்போது நீங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் பார்க்குறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய பிரதம மந்திரியாக இருக்கட்டும், இல்லாட்டி பாஜக முக்கிய தலைவர்களாக இருக்கட்டும், ஒரு விரக்தியின் இதாக தான் நாங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து இந்த ஜாதியை வச்சு பேசுகிறது, மதத்தை வச்சு பேசுகிறது, அதாவது எப்படியாவது இந்த தேர்தல் நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிறதுக்காண்டி தவறான கருத்துக்கள், பொய்களை, வதந்திகளை பரப்புறது, மதம் சார்ந்த அந்த ஜாதியை சார்ந்த சில வதந்திகளை பரப்புறது. காங்கிரஸுடைய வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை திரித்து வேறு மாதிரி நாங்கள் சிறுபான்மையினருக்கு மட்டுமே ஒரு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு கூட்டணிங்கிற மாதிரி தவறான பிரச்சாரங்களை இது பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் என்னென்னா அவங்களுடைய பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க தோல்வி உறுதியாயிருச்சு, தோல்விக்குண்டான காரணங்களை தேடிட்டு இருக்கிறாங்க. அதனால தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காண்டி இது போன்ற சில பிரச்சாரம் ஈடுபட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம நீங்கள் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் தாங்க. வயதுங்கிறது ஒரு எண் தான் சொல்லணுமா. அதுக்கு நீங்கள் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருந்துச்சுன்னா நீங்கள் அரசியல் பொறுத்த வரைக்கும் யார் வேணால் எந்த வயசு வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் 30 வயசுலேயே 40 வயசுலேயே செயல்படாங்கிற நிறைய அரசியல்வாதிகளை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது வயதுங்கிறது ஒரு எண் தான் சொல்லணும். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும், உடல் ஆரோக்கியம் இருக்குது, மன ஒரு திடத்தோடு இருக்கிறீங்கன்னா அதில் தவறு கிடையாது. அதே நேரத்தில் பாஜகவை பொறுத்தவரை, அந்த கட்சியை பொறுத்தவரை மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 75 வயது வரைக்கும் தான் நீங்கள் ஒரு முக்கிய பொறுப்புகள் இருக்க முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் ஓய்வு எடுக்கணுங்கிறது அவர் சொன்னது. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்முடைய ஆம் ஆத்மியோடைய தலைவர் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 75 வயசு ஆகுது. அடுத்த வருஷம் பொறுத்து 2025 அவங்க ஜெயிக்க போகிறது கிடையாது. இருந்தாலுமே மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் பிரதம மந்திரியை நீடிக்க மாட்டார், அவருக்கு பதில் அமித்ஷா தான் வருவாங்கிற சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு போகவே தேவையில்லை. இன்றைக்கி போகிற நிலைமையை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வரதுக்கு உண்டான எல்லா இதையும் நமக்கு தெரியுது, சமீட்சைகள் தெரியுது. அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அது ஒரு நீதிக்கு கிடைத்த வெற்றி, எங்கள் இந்திய கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி. அவர் வெளியே அவர் டெல்லி மக்கள் பொறுத்த வரைக்கும் அவர் அமோக மிக சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க. அந்த வரவேற்பை பொறுத்த வரைக்கும் இந்த கைதை கண்டித்து இந்த பாஜக அரசை கண்டிக்கிற இதாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் சிறையில் இருந்திருக்கிறாரு. சிறையிலிருந்து பிறகு வெளியே வந்த பிறகு இனியும் வீரியத்தோடு தான் அவர் செயல்பட்டு இருக்கிறார், பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறாரு. இதனால் இந்தியா கூட்டணிக்கு சரி, ஆம் ஆத்மி இயக்கத்துக்கு சரி ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தான் கொடுத்துருக்கு. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிகை ஆஃபர் சவரனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி மே 12 வரை.